رمضان وحج البيت من استطاع إليه سبيلا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன். அன்புசால் பெருமக்களே, இன்றைய நபிமொழியிலே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நிகழ்வு என்னவென்றால், பெற்றோர்களை பேணி பாதுகாப்பது. நிலைமை எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பாருங்க. பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்கிறோம் என்றால் இது சொல்ல வேண்டிய விஷயமா? எங்க பெற்றோர்களை பார்த்துக்கணுங்கிறது ஒரு மகனுக்கும் மகளுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இது ஆட்டோமேட்டிக்கா ஆகணும். மீன் குஞ்சுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கணுமா? ஆனா இஸ்லாம் என்ன செய்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பெற்றோர்களை பேணி பாதுகாக்க வேண்டிய தலையாய கடமை உண்டு என்ற செய்தியை நமக்கு சொல்ல வருகிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு பெற்றோர்களுடைய நிலைப்பாடு மிகப்பெரிய கீழ்த்தரத்துக்கு சென்று விட்டது. அவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் புண்படுத்தக்கூடிய நிலை ஒரு பக்கம், வேதனை கணைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு பேச ஆரம்பித்து விட்டார்கள், நானெல்லாம் உன் வயிற்றிலே பிறந்ததற்கு வெட்கப்படுகிறேன். யார் பேசுறா? நம்ம பெத்த புள்ள பேசுது. ஏன் இந்த அளவுக்கு பெற்றோர்களுடைய வாழ்வில இப்படிப்பட்ட ஒரு இழிநிலைகளை ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம்? இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் மட்டுமல்ல, அந்த பெற்றோர்களை பாதுகாக்கக்கூடிய விதங்களை நமக்கு எப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று அடக்கத்தோடு சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ சில பெற்றோர்களிடத்தில் குறைகள் இருக்கலாம், அதுவே ஒட்டுமொத்த பெற்றோர்களிடத்தில் நாம் என்ன செய்ய முடியாது, அதையே வைத்து நாம் என்ன செய்ய முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. பொதுவாகவேங்க ஒவ்வொருலையும் தவறுகள் இருக்கும், மனிதன் தானே. சற்று வயதாகிவிட்டால் இருக்கும், ஆனால் அதற்காக வேண்டி அவர்கள் புறக்கணிக்கப்படக்கூடியவர்களா, அவர்கள் ஓரங்கட்டப்படக்கூடியவர்களா, அவர்கள் உதாசீனப்படுத்தப்படக்கூடியவர்களா? பெற்றோர்கள் அவங்க நம்மை சுமந்தவர்கள். கருவிலை சுமந்தவள் தாய். 10 மாதங்கள், 10 நாட்கள் அல்ல, 10 மாதங்கள் நீ அந்த கருவிலை தாயினுடைய வயிற்றிலே இந்த சுழன்ற சுழற்சி இருக்கிறதே, ஒரு சுத்தனவாருங்க உள்ள, அதற்கு கூட உன்னுடைய ஆயுள் நாட்கள் பூராவும் அந்த பெற்றோர்களுக்கு நீ நன்றி செய்யவே முடியாது, என்னதான் நன்றி செஞ்சாலும். இதுக்கெல்லாம் பார்த்தா ஹஜ்ஜில எல்லாம் காபாவில் பார்த்தா கூடைகளிலே தாயை சுமந்து கொண்டு தவாப் செய்கிறார்கள், கட்டில்களிலே சுமந்து கொண்டு என்ன செய்கிறார்கள்? தாயை. முதுகிலை சுமந்து கொண்டு தாயை சுமந்து கொண்டு தவாப் செய்கிறார்கள், தந்தையை சுமந்து கொண்டு தவாப் செய்கிறார்கள். அதெல்லாம் அவர்களுக்கு கடமை அது. ஏன்னா நம்மை கருவிலை சுமந்தவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை ஆசாவாசங்களையும் நம்மளுடைய இருப்புக்காக வேண்டிய அதெல்லாம் தொலைத்தெடுத்தவர்கள். குழந்தைக்கு சேராதோ அப்படின்னு இனிப்பை சாப்பிடல, குழந்தைக்கு சேராதோ அப்படின்னு ஐஸ்கிரீமை சாப்பிடல, குழந்தைக்கு சேராதோ என்று அவளுக்கு விருப்பமான உணவை கூட உண்ண மறுத்தவள் நமக்காக வேண்டி இரத்தத்தை பாலாக்கி கொடுத்தவள். ஆனா அந்த பெற்றோர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள்? அதானுங்க இன்றைய நபிமொழியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். கவனிங்க. ரிலர் ரப்பி ரிலல் வாலிதி வசக்துர் ரப்பி வசக்துல் வாலிதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரிலர் ரப்பி ஃபி ரிலல் வாலிதி வசக்துர் ரப்பி ஃபி சக்தில் வாலிதி. ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெற்றோர்களுடைய பொருத்தம் யாருடைய பொருத்தம் சொல்லுங்க? அவங்களே தான் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய பொருத்தம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.
பெற்றோர்களுடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய பொருத்தம். சரி, அடுத்த தொடர்ல சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெற்றோர்களின் கோபம் யாருடைய கோபம் சொல்லுங்க? அல்லாஹ்வுடைய கோபம். நாம எவ்வளவு தடவை பெற்றோர்களை கோபப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னா யாருடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறோம்? உங்க வாயில சொல்லுங்களேங்க. பெற்றோர்களை நாம் எவ்வளவு தூரத்துக்கு கோபப்படுத்தி இருக்கிறோம்? பெற்றோர்களுடைய கோபம் யாருடைய கோபம்? நாங்க அல்லாஹ்வுடைய கோபம். சரி, பெற்றோர்களுடைய பொருத்தம் யாருடைய பொருத்தம்? அல்லாஹ்வுடைய பொருத்தம். அல்லாஹ் அல்லாஹ் அந்த பெற்றோர்களை பேணி பாதுகாக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. அருமையான சகோதரர்களே, பார்க்கிறோம். ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட பொறுப்பையும், நாம் எப்படிப்பட்ட பூணிப்பையும், எப்படிப்பட்ட பாதுகாப்பையும் தந்திருக்கிறோம் இந்த சமூகத்திலே என்று பார்த்தால் மிகப்பெரிய கொடூரம். அது இன்றைய காலகட்டத்திலே, நாகரிகமான காலகட்டத்திலே இன்னைக்கு பெற்றோர்கள் நடத்தப்படுவது என்பது மிகப்பெரிய கேவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்துலையும் தான், படிச்ச இடமாகட்டும், படிக்காத இடமாகட்டும், காசு உள்ள இடமா இருக்கட்டும், காசு இல்லாத இடமா இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே பெற்றோர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். நாளைக்கு நாமளும் ஒரு குழந்தைக்கு பெற்றோர் ஆக போறோங்கிறத மறந்துட்டு நடக்கிறோம். ஏங்க, நீங்க எப்படி நடத்துறீங்களோ அப்படிதாங்க நடத்தப்படுவீங்க. ஏன் அந்த பெற்றோர்களை மதித்து நாம் செய்து விட்டால் என்ன? அவர்கள் யார்? இந்த உலகத்திலே நமக்கு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள், நமக்கு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள், நம்மை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர்கள். இன்னைக்கு இப்படிப்பட்ட இத்தனை அந்தஸ்துகளும் சிறப்புகளுக்கும் ஒரு மனிதன் உயர்ந்தவனாக இருக்கின்றான். அதற்கு காரண புருஷர்களாக இருந்தவர்கள் யார் சொல்லுங்க? யாரு? பெற்றோர்கள். ஏன் அவங்கள மதிக்க முடியல? ஏன் அவர்களை உதாசீனப்படுத்துறீங்க? ஏன் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தில் ஏன் குறைவு வைக்கிறீங்க? இருக்கா இல்லையா? வயதான நேரத்தில் வீட்டில் தந்தை உட்கார்ந்து இருக்காரு. அந்த தந்தை உட்கார்ந்து இருக்கக்கூடிய முற்றத்தில் ஒரு காக்கா வந்து உட்காருது. இவர் பெரிய ஆபீஸுக்கு போயிட்டு பெரிய ஜென்டில்மேன், மிகப்பெரிய பதவியில் இருக்கிறாரு. அப்படியே வராரு, டையோட வந்து நிற்கிறாரு. அந்த வயது முதிர்ந்த அந்த தந்தை கேட்கிறாரு, ஏப்பா இது என்னன்னு கேட்கிறாரு. அந்த பறவை உட்கார்ந்து இருக்காரு, அது என்னன்னு கேட்கிறாரு. இவர் சொன்னாரு காக்கான்னு சொன்னார். வயசாயிட்டா மறந்துடும்ல, நமக்கு அப்படித்தான். காக்காண்டாரு, விட்டாங்க. அடுத்த தடவையும் கேட்கிறாரு, ஏப்பா இது என்னங்கிறாரு. இவர் என்னன்னு எரிஞ்சு உழுகிறாரு. அத்தாவை பார்த்து, அந்த பெத்த தந்தையை பார்த்து, என்ன வயசு போன காலத்துல சின்ன பிள்ளை மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இது என்ன அது என்னன்னு எத்தனை தடவை சொல்றது? காது செவிடானா போய் உட்கார வேண்டியதானே? இருக்கிறவனை வாழ விடுங்க. ஏன் உசுர வாங்குறீங்க? யார் பேசுறா? நான் பேசுறது கம்மி. அவரவர்கள் நீங்கெல்லாம் என்ன பேசியிருப்பீங்கிறத உங்களுடைய அளவுகளை வச்சு நீங்க அளந்து பாருங்க. என்னென்ன பேச்சு பேசுவான்? எனக்கு இருக்கிற மரியாதை என்ன? என்னை பார்த்தா 1000 பேர் எந்திரிச்சு நிற்பான். இங்க உட்கார்ந்துக்கிட்டு லெப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரு. இது என்ன அது என்னன்னு. இதான் எனக்கு வேலையா? இந்த வயசானதுகளை இங்க வச்சுக்கிட்டு பெரிய ராவடியா இருக்கு. கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் தள்ள வேண்டியது. யார சொல்றான்? பெத்த தந்தைய சொல்றான், தாய சொல்றானுங்க. அவர் கேட்டாரா, டே நான் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த காக்கா இது என்னன்னு கேட்டதுக்கு உனக்கு சொல்றதுக்கு முடியல. ஆனா நீ பிறந்து ஆளாகி குழந்தையா இருக்கிற நேரத்துல உன்னை நான் கையிலே ஏந்தி கொண்டு வீதியிலே நின்று கொண்டு கா 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 கான்னு கூப்பிட்டு இவன் குழந்தைக்கு என்ன உனக்கு நான் இந்த காக்காயை அறிமுகப்படுத்தியவன். நீ அந்த நேரத்தில் 1000 தடவை உனக்கு நான் சொல்லி கொடுத்திருப்பேன். இது காக்கா காக்கா காக்காண்டு சொல்லி கொடுத்தது மட்டுமல்ல, அந்த காக்காயை கூப்பிடுவேன் 1000 தடவை உனக்கு காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி. ஆனா வயதான நேரத்துல நான் 1க்கு 2 தடவை கேட்டதுக்காக வேண்டி என்னையே நீ முதியோர் இல்லத்துக்கு அனுப்பணுங்கிற அளவுக்கு நீ தீட்டேண்டா. நான் என்ன தவம் செஞ்சேன்? நான்லாம் இந்த உலகத்துல இந்த குழந்தைகளை பெற்றிருந்த குழந்தை, அந்த தாய் அந்த தந்தையினுடைய உள்ளம் எப்படி வேதனைப்படும். இப்ப கவனிங்க, சக்துர் ரப்பி சக்துல் வாலிதி, சக்துர் ரப்பி சக்துல் வாலிதி. இப்ப பெற்றோர்களுடைய கோபம் யாருடைய கோபம்? அல்லாஹ்வுடைய கோபம். பெற்றோர்களுடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய பொருத்தம். கொஞ்சம் சிரமமா தாங்க இருக்கும்.
வயசானவங்களை நம்ம வச்சு அவர்களுக்கு மத்தியில நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணி நாம அதுல ஒரு வெற்றி கண்டோம்னா நமது வாழ்க்கை மிக உகந்ததாக இருக்கும். அவங்களை அரவணைக்கணும். அவர்கள் குழந்தைகள், அவங்க குழந்தைங்களுங்க. மருத்துவர் சாப்பிட சொல்ல வேணான்னு இருப்பாரு, அதைத்தான் சாப்பிடுவோன்னு அடமுடிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அதை பக்குவமான முறையில சொல்லி. ஆனால் இன்று எந்த சமுதாயம் கட்டமைப்புகளோடும் ஒவ்வொன்றுக்கும் வரைமுறையோடும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட மார்க்கத்திலே ஒரு வேதனையான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நம் சமூகத்தில் தான், நம் சமுதாயத்தில் தான், இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் தான் பெற்றோர்கள் அதிகமாக புறக்கணிக்கப்படுகிறார்கள். எத்தனை பேரு கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிருக்கான் தெரியுமா? பிரதிவாதி யாரு? தந்தை நிற்கிறாரு. வாதியாக யார் நிற்கிறார்? தனையன் நிற்கிறான். இருக்கா? எத்தனை பேர் நிப்பாட்டிருக்கான்? தாயை கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டினவன் எத்தனை பேரு? தாய்ங்க, அதுக்கு அத்தனை உரிமைகள் உண்டு. ஆனால் தாயை கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டுறான், தந்தையை கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டுறான்னா அந்த பெற்றோர்களுக்கு என்ன மரியாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இன்ஷா அல்லாஹ் அருமையானவர்களே, அருமையான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் பெற்ற தாயையும் தந்தையும் பேணி பாதுகாப்போம். அவர்களின் துவாவை பெற்றுக்கொள்வோம். அவர்கள் நமக்காக வேண்டி பட்ட சிரமங்களை எல்லாம் நினைத்து பார்த்து நாம் அவர்களுக்கு நல்ல துவாக்கள் செய்வோம், அரவணைப்போம், அவர்களுடைய ஆதரவை பெறுவோம், அவர்களை திருப்திப்படுத்துவோம். அதன் மூலமாக அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவோம். அவர்களை கோபப்படுத்துவதை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் நாம் என்ன செய்வோம்? பாதுகாக்கப்படுவோம். இன்ஷா அல்லாஹ் பேணி நடக்கலாங்களா? இதுவரை இருந்துட்டாலும் அந்த பெற்றோர்களை கண்குளிர்ச்சியாக பார்ப்பது, அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிடுவது, அவர்களை அரவணைத்துக் கொள்வது, அவர்களை அணைத்துக் கொள்வது, அவர்களை குழந்தைகளைப் போல நாம் கையிலே நம்மை எப்படி அவர்கள் எழுத்தி ஆளாக்கினார்களோ அவர்களை நாம் என்ன செய்வது? வளர்த்தி வார்ப்பது. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நசீபை பெற்றோர்களுடைய வாழ்விலே கடைபிடிக்கலாமா? சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.